பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நியம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருடைய வார்த்தை இப்படி ரோம திருச்சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பவுலையா மூலமாக எழுதி கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை தான் இப்ப படித்தோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் அநேகர் பாவியாக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறியாதவர்கள் எல்லாருமே பாவிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேகர் கேட்பாங்க, பிரதர், நான் பிறந்ததுல இருந்து எப்படி பாவியாக்க முடியும்? நான் பாவமே செய்யவில்லையே, நான் பாவம் செய்யாத என்னை ஏன் நீங்கள் பாவி என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இயேசுவை அறியாத புற மதத்தை சார்ந்த ஜனங்கள் கேட்பது உண்டு. உண்மைதான். ஆனால் நீங்க பாவம் செய்யல, உண்மைதான். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் முதல் பிறந்த முதல் மனிதனாகி ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக அவருடைய சந்ததி தான் இந்த உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும். அப்போ அவருடைய பாவத்தின் தன்மை அந்த ஜீன்ல, இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க சயின்ஸ் படிக்கிறவங்க தெரியும், நமக்குள்ள எனக்கு பெற்றோருக்குள்ள இருக்கிற அந்த ஜீன் என்ன செய்யும், எனக்கு வரும். அதனால அவங்களுடைய நேச்சர் எனக்குள்ள கொஞ்சம் இருக்கும். எங்க அப்பா அதிகமா ஹெல்ப் பண்ணுவாரு, நானும் அதே மாதிரிதான். இயேசுவை அறிவதற்கு முன்னாடியும் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஓரளவு ஹெல்பிங் மென்டாலிட்டி எனக்கு இருந்தது. ஏன்னா என் அப்பாவுடைய ஜீன். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராகிய முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் தன்மை நமக்குள்ள அப்படியே உள்ள என்ன செய்யும், உள்ள இருந்து அதை கிரியை செய்து அது நம்முடைய ஜீன்ல அப்படியே கலந்து பல வருடங்களாய், பல ஆயிரக்கணக்கான வருடங்களாய் அந்த சந்ததியாக என்ன செய்யும், அது பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும். என்னென்று சொன்னா, ஒருவர் செய்த பாவத்து நிமித்தமாக அந்த ஜீன், அந்த பாவத்தின் தன்மை, இப்ப மாம்சத்துல நம்ம பொறாமப்படுறோம், அடிக்கிறோம், இன்னும் பலவிதமான காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், சண்டை போட்டுக்கிறோம், இன்னும் நேசிக்க முடியல, லஸ்டான சிந்தனைகள் வருது, அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது. இதெல்லாம் பாவத்தின் தன்மை. ஒருவேளை நீங்க போய் கொலை செய்யலாம், நீங்க பெரிய இடத்துல போயிட்டு திருடல, பேங்க்ல போய் கொலை அடிக்கல, அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் பெரிய கொடிய பாவங்கள். ஆனால் சாதாரணமா நம்ம சொன்ன பாத்தீங்களா, சிந்தனைல அசுத்தம் வருதா, எண்ணங்கள்ல பார்வையில தப்பா வருதா, சகோதரிய தன்னுடைய சொந்த சகோதரி போல நேசிக்க முடியலையே, அவங்கள தப்பான விதத்துல பாக்குறோமோ, இதெல்லாம் என்னவென்று சொன்னால் பாவத்தின் தன்மை. எல்லா மனிதனுக்குள்ள இப்படிதான் இருக்கிறது, முற்பிதாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். அதை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நமக்கு தேவை. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களை என்ன மீட்டெடுத்தாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால உலகமெல்லாம் ஜனங்கள் பாவம் செய்து பாவத்தின் தன்மையை பெற்று பிறக்கும் போதே பாவத்தின் தன்மையோடு பிறந்து பாவிகளா வாழ்கிறோம். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படுகிறதுனால, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்.